இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா AWS CLI கன்சோலை விண்டோஸ் மிஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் AWS இருக்கான்னு செக் பண்ணிப்போம் கன்சோல். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் AWS கொடுக்குறேன். ஸோ எனக்கு AWSோட கன்சோல் எனக்கு இன்ஸ்டால் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், AWS கன்சோல் ஃபஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணணும் விண்டோஸ் மிஷினில். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கூகுள் குரோம் போயிட்டு AWS CLI விண்டோஸ்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே ஃபஸ்ட் வர லிங்கில் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போகும்போதே AWSல விண்டோஸா மேக்கா அப்படி எதில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற லிங்க் வரும். ஸோ நான் விண்டோஸ்னால விண்டோஸ் லிங்க் கிளிக் பண்ணுறேன். அதோட MSI ஃபைல் இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. அந்த MSI ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். இப்போ AWS கன்சோல் நான் விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ போய் நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் போய் இப்போ செக் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணும்போது AWS கொடுத்தா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ எனக்கு AWS இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ AWS கான்ஃபிக் பண்ண போகிறேன் என்னோடய AWSோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து. ஸோ எனக்கு ஆக்சஸ் கேட்குது. நான் AWSல ஒரு AIM யூசர் க்ரியேட் பண்ணி அதுக்கான ஆக்சஸ் கீயெல்லாம் நான் க்ரியேட் பண்ணணும். இதை நான் கொடுத்தா தான் எனக்கு விண்டோஸ் மிஷின் AWS ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதில் போய் ஒரு யூசர் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் இந்த யூசர் டெராஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூசர் நேம் நான் டெராஃபார்ம் கொடுத்துக்கிறேன். டெராஃபார்ம் அப்புறம் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ உங்களுக்கு இந்த யூசர் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ நான் ஜென்ரலாக டெராஃபார்ம் மட்டும் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு பர்மிஷன் பார்த்தா நான் ஃபுல் அட்மின் பர்மிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ டெராஃபார்மை வச்சு நான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக அட்மின் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், அப்படியே க்ரியேட் யூசர் கொடுத்துட வேண்டியது தான். இப்போ நான் க்ரியேட் யூசர் கொடுத்தோடனே அந்த யூசரை நான் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கீ இப்போ தான் ஆக்சஸ் கீயை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் டெராஃபார்ம்லேருந்து யூஸ் பண்ண போகிறதுனால அப்ளிகேஷன் ரன் அவுட் சைட் ஆஃப் AWS அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே டிஸ்கிரிப்ஷன் டேக் வேல்யூவில் நான் அது டெராஃபார்ம் யூஸ் பண்ண போகிறதுனால டெராஃபார்ம் யூஸிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிரியேட் ஆக்சஸ் கீ. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ 2 கீ இருக்குது. இப்போ நான் ஆக்சஸ் கீயை காப்பி பண்ணிட்டு என்னோடய கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் ஆக்சஸ் கீ எடுத்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா சீக்ரெட் கீ கேட்கும். ஸோ சீக்ரெட் கீயும் அதே கீயை சீக்ரெட் கீயை நான் காப்பி பண்ணிவிட்டு திருப்பி கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் சீக்ரெட் கீயில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜியன் நேம் கேட்குது. ஆக்சுவலாக நான் எந்த ரீஜியனில் நான் இந்த யூஸரை வச்சு நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் பசிபிக் மும்பை ரீஜன். ஸோ அதனால் AP-South-1 அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி I can enter. ஸோ நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே CLI கூட கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இப்போ நான் டெராஃபார்மில் போய்ட்டு நான் இப்போ டெராஃபார்ம் கோடு ஒன்று இருக்குது. இந்த டெராஃபார்ம் கோடு மூலிமா நான் என்னோடய AWSல ஒரு VPC க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் சம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் மூலிமா என்னால் என்னோடய ரிசோர்ஸில் என்னோடய AWSல என்னால் ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ அதையும் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது என்னோடய ரிசோர்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் VPC இப்போ நான் க்ரியேட் பண்ணது தான் என்னோடய டெராஃபார்ம் யூஸரை வச்சு நான் க்ரியேட் பண்ணது. ஸோ அவ்வளோதான்.